ஹாய், இன்றைக்கி நம்ம வீடியோவில் கால் பிளாடர் அண்ட் பைல் டக்ட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சர்ஜிக்கல் அனாட்டமியும் அண்ட் ஃபிசியாலஜியும். கால் பிளாடர் வந்து எங்கே இருக்கும்? லைஸ் வந்து அண்டர் சைட் ஆஃப் த லிவரில் இருக்கும். ஸோ இது யாராச்சும் கேட்கல. ஸோ வந்துட்டு லிவரோட எங்கே இருக்கும்? மேலே இருக்குமா, கீழே இருக்குமா, போஸ்டீரியாக இருக்குமா? அண்டர் சைட் ஆஃப் த லிவரில் இருக்கும். இந்த மெயின் லிவர் ஓட சிசுரார அது ஜங்ஷன் ஆஃப் த ரைட்டும் இந்த லெஃப்ட் லோப்ஸும் ஜாயின் ஆகிற இடத்துல ஆக்சுவலாக லிவர் வந்துட்டு இப்படி இருக்குன்னா இது இங்கே வந்துட்டு ஃபால்சிபரம் லிகமெண்ட்டோடும் ஓகேங்களா. பட் இங்கே வந்து கால் பிளாடர் இருக்கும் அண்ட் ஐவிசி மேலே போகும். ஸோ ஆக்சுவலாக பார்த்தோன்னா இந்த ரைட்டும் லெஃப்ட்டும் பிரியறது இந்த லைன் தான், கேண்டில்ஸ் லைனுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதோட ஜங்ஷன் ரைட் அண்ட் லெஃப்ட் லோபோட ஜங்ஷனில் வந்து இருக்கும். த ரிலேஷன்ஷிப் ஆஃப் த கால் பிளாடர் டு த லிவர் வேரிஸ் பிட்வீன் எம்பெடட் வித்தின் த லிவர் கூட எம்பெடட் ஆகிக்கலாம், இல்லாட்டினா வந்துட்டு ஒரு மிசன்ட்ரினால் சஸ்பெண்டடாக இருக்கலாம். இட் இஸ் அ பியர் ஷேப்டாக இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர். ஸோ கால் பிளாடர் விச் இஸ் ஹேங்கிங் இன் பிட்வீன் த ரைட் அண்ட் த லெஃப்ட் லோபுக்கு நடுவில் இருக்கிறது, விச் இஸ் ஹேங்கிங் டவுன், விச் மைட் பி எம்பெடட் ஆர் மிசன்ட்ரியால் ஹேங் டவுன் ஆகிட்டு இருக்கிறது, ஒரு பியர் ஷேப்டாக வந்துட்டு இருக்கும். ஸோ 7.5 to 12 சென்டிமீட்டர் லாங்காக வந்துட்டு இருக்கும். ஸோ ஓகேங்களா. ஸோ எவ்வளோ இந்த மாதிரி இந்த சைஸுக்கு வந்துட்டு இருக்கும் ஓகேங்களா கால் பிளாடர் வித் அ நார்மல் கெப்பாசிட்டி. ஸோ அதோட கெப்பாசிட்டி வந்து பார்த்தோன்னா 25 to 30 ml கெப்பாசிட்டி இருக்குது. ஸோ 12 சென்டிமீட்டர் லாங் எவ்வளோ இருந்துச்சு? ரெக்டம் ஆல்சோ 12 சென்டிமீட்டர். ஸோ அதே இதில் இருக்குது. எம்எல் வந்து 25 to 30 ml. அனாட்டமிக்கல் டிவிஷன்ஸ் ஆர் என்னெல்லாம் இருக்கும்? ஃபண்டஸு, பாடி அண்ட் நெக்கு டெர்மினேட்ஸ் இன் நேரோ இன்ஃபென்டிபுலமில் போய் வந்து முடிஞ்சிடும். ஸோ ஃபண்டஸ் இருக்குது, பாடி இருக்குது, நெக்கு விச் டெர்மினேட்ஸ் இன் இன்ஃபென்டிபுலம். த மசில் ஃபைபர்ஸ் இந்த வால்ஸ் ஆஃப் த கால் பிளாடர் ஆர் அரேஞ்ச்ட் இன் கிறிஸ்கிராஸ் பேட்டர்ன்ஸில் அரேஞ்ச் ஆகிருக்கும். பீங் பர்டிகுலர்லி வெல் டெவலப்ட் அட் இட்ஸ் நெக் ரீஜன் கட்ட நல்லாவே டெவலப்டாக இருக்கும். இது மியூக்கஸ் மெம்பரேன். ஸோ அந்த மசில் மேலே, ஸோ மசில் வந்துட்டு இட்ஸ் லைக் டீப்பர் லேயர், மியூக்கஸ் மெம்பரேன் சூப்பர்ஃபிஷியல் லேயர். ஸோ மியூக்கஸ் மெம்பரேன் வந்து கண்டென்ஸ் இன்டென்டேஷன் ஆஃப் த மியூக்கஸ் தட் சிங்க்ஸ் இன்டு த மஸ்கிள் கோட்குள்ளே வந்துட்டு போய் வரும். ஸோ இந்த இன்டென்டேஷன் உள்ளே போயிட்டு வர அந்த கிரிப்ஸ் பேர் கிரிப்ஸ் ஆஃப் லஷ்கா ஓகேங்களா. கிரிப்ஸ் ஆஃப் லஷ்கா வந்துட்டு இருக்குது. இந்த சிஸ்டிக் டக்ட். ஸோ இதுலேருந்து இந்த கால் பிளாடர் நம்ம படிச்சிட்டோம். இப்போ இந்த கால் பிளாடர்லேருந்து சிஸ்டிக் டக்ட் வருது. இந்த சிஸ்டிக் டக்ட் பார்த்தோன்னா அதோட 1/4 தான் இருக்குது லென்த்து. ஸோ 3 சென்டிமீட்டர் லென்த், பட் லென்த் இஸ் வேரியபிளாக இருக்கலாம். இந்த லூமன் இஸ் யூஸ்வலி 1 to 3 millimeter in diameter இருக்கும். இது மியூக்கஸ் ஆஃப் த சிஸ்டிக் டக்ட். ஸோ எவ்வளோ? 12 சென்டிமீட்டர், 3 சென்டிமீட்டர் இருக்குது, 25 ml கெப்பாசிட்டி. இதோட வித்து வந்து 3 mm வந்துட்டு இருக்குது மேக்ஸிமம். இந்த மியூக்கஸ் ஆஃப் த சிஸ்டிக் டக்ட் இஸ் அரேஞ்ச் இன் ஸ்பைரல் ஃபோல்ட்ஸில் இருக்கும் அண்ட் நோன் அஸ் த வால்வ் ஆஃப் ஹேஸ்டர். அந்த வால் இஸ் சரௌண்டட் பை ஸ்பிங்க்டர் லைக் ஸ்ட்ரக்சர் கால்ட் அஸ் த ஸ்பிங்க்டர் ஆஃப் லட்கன்ஸ் ஓகேங்களா. ஸோ அந்த மியூக்கசல் ஃபோல்டு வந்துட்டு வால்வ் ஆஃப் ஹேஸ்டர்ன்னு சொல்லுவாங்க. சுற்றியில் இருக்கிற அந்த வாலில் வந்துட்டு ஸ்பிங்க்டர் ஆஃப் லட்கன்ஸ் வந்துட்டு இருக்கும். The cystic duct joins the supraduodenal segment of the so cystic duct வந்துட்டு 80% of the cases-ல supraduodenal, ஸோ duodenum கிராஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்துட்டு supraduodenal பார்ட்டில் காமன் ஹெப்பாட்டிக் டக்ட் கூட சேர்ந்து. ஸோ காமன் ஹெப்பாட்டிக் டக்ட் எப்படி உருவாகியிருக்கும்? ரைட் ஹெப்பாட்டிக் டக்ட்டும் லெஃப்ட் ஹெப்பாட்டிக் டக்ட்டும் சேர்ந்து காமன் ஹெப்பாட்டிக் டக்ட் உருவாக்கிக்கும். ஸோ 80% கேசஸில் வந்துட்டு சூப்ரா ஹெப்பாட்டிக் போர்ஷன்ஸ் கூடயே supraduodenal portion of இது கூட காமன் ஹெப்பாட்டிக் டக்ட் கூட சிஸ்டிக் டக்ட் வந்துட்டு சேர்ந்துடும். அண்ட் இட் வில் ஃபார்ம் காமன் பைலர். ஹவவர் த அனாட்டமி வந்து வேரி ஆகலாம். அந்த ஜங்ஷன் பிட்வீன் மேபி லோவர் இந்த ரெட்ரோடுவடனல் ஆர் ஈவன் வந்து ரெட்ரோ பேங்க்ராட்டிக் பார்ட்டில் கூட இருக்கலாம். அக்கேஷ்னலி த சிஸ்டிக் டக்ட் மே ஜாயின் த ரைட் ஹெப்பாட்டிக் டக்ட் ஃபஸ்ட்டு அங்கே ஜாயின் ஆகிட்டு அண்ட் ஈவன் ரைட் ஹெப்பாட்டிக் செக்டோரியல் டக்ட்டை கூட வந்துட்டு ஜாயின் ஆகி. ஸோ இந்த மாதிரிலாம் வேரியேஷன்ஸ் இருக்கலாம். இந்த காமன் ஹெப்பாட்டிக் டக்ட்டை இப்போ சிஸ்டிக் டக்ட்டை பற்றி இதில் சொன்னாங்க கரெக்டாக. இது ஃபுல்லாகவே சிஸ்டிக் டக்ட். அடுத்தது காமன் ஹெப்பாட்டிக் டக்ட். த காமன் ஹெப்பாட்டிக் டக்ட் இஸ் யூஸ்வலி less than 2.5 centimeter longer and is formed by the union of the right and the left hepatic ductsனால ஃபார்ம் ஆகுது. ஸோ இதோட லென்த் எவ்வளோ இருந்துச்சு? 3 சென்டிமீட்டர். காமன் ஹெப்பாட்டிக் டக்ட்டும் கிட்டத்தட்ட அதே லென்த்தில் தான் 2.5 சென்டிமீட்டரில் வந்துட்டு வருது. த காமன் பைல் டக்ட் இஸ் 7.5 சென்டிமீட்டர் லாங். ஸோ இது ரெண்டும் சேர்ந்து இன்ட்டு 2 ஆட்டாக வச்சுக்கோங்க. ஸோ 7.5 சென்டிமீட்டர் லாங் அண்ட் ஃபார்ம் வித் ஜங்ஷன் ஆஃப் த சிஸ்டிக் அண்ட் த காமன் ஹெப்பாட்டிக் டக்ட் இஸ் டிவைடட் இன்டூ 4 பார்ட்ஸாக பிரிக்கலாம். The supraduodenal portion about 2.5 centimeter longer runs in the free edge of the lesser omentum. ஸோ லெசர் ஒமெண்டம் வந்துட்டு உங்களுக்கு அந்த லெசர் கர்வேச்சர் ஆஃப் ஸ்டொமக்கில் இருந்துட்டு போகும்ல. ஸோ அந்தோட ஃப்ரீ எண்டில்னா இந்த லிவர் கட்டை போகிற எண்டில் கட்ட
2.5 சென்டிமீட்டர் இருக்கும். அப்புறம் ரெட்ரோடியூரனல் போர்ஷன், இன்ஃப்ராடியூரனல் போர்ஷன் இட் லைஸ் இன் அ க்ரூவ் பட் சம்டைம்ஸ் என்ன டனலில் இருக்கும். அது போஸ்டீரியர் சர்ஃபேஸ் ஆஃப் த பேங்க்ரியாஸ்க்கு பின்னாடி வந்துட்டு இருக்கும். ஓகேங்களா. ஸோ இட்ஸ் நத்திங் பட் ரெட்ரோ பேங்க்ரியாட்டிக் போர்ஷன் தான் வந்துட்டு இன்ஃப்ராடியூரனல் போர்ஷனு. அதுக்கப்புறம் இன்ட்ராடியூரனல் போர்ஷன் பாசஸ் அப்ளிக்லி த்ரூ த வால் ஆஃப் த, புரியுதுங்களா? இதுதான் வந்துட்டு இப்போ டியூரனம்னா. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு உங்களுக்கு ரைட் ஹெப்பாட்டிக் டக்ட் இருந்துச்சு, லெஃப்ட் ஹெப்பாட்டிக் டக்ட், ஃபியூஸ்டு ஃபார்ம், காமன் ஹெப்பாட்டிக் டக்ட் 2.5 சென்டிமீட்டர், அப்புறம் சிஸ்டிக் டக்ட்டு. இது வந்து சேர்ந்து 2.5 சென்டிமீட்டர் இருக்கிற சூப்ராடியூரனல் பார்ட்டை உருவாச்சு. அப்புறம் ரெட்ரோடியூரனல் பார்ட்டு அண்ட் இன்ஃப்ராடியூரனல் பார்ட். அதுக்கப்புறம் இதுக்குள்ளே போகிறது இன்ட்ராடியூரனல் போர்ஷன் அப்ளிக்லி த்ரூ த வால் ஆஃப் த செகண்ட் பார்ட் ஆஃப் தி டியூரனம் வேர் இட் இஸ் சரௌண்டட் பை ஸ்பிங்க்டர் ஆஃப் ஓடைனால் வந்துட்டு சரௌண்ட் ஆகிருக்கும். அண்ட் இட் வில் எண்ட் ஆன் த சம்மிட் ஆஃப் ஆம்பிள் ஆஃப் வேட்டர். ஸோ இதான் அந்த ஆம்பிள் ஆஃப் வேட்டர்னா அதோட சம்மிட்டில் போய் முடியும். ஸோ ஸ்பிங்க்டர்ஸ் வந்து இருக்கும். ஆக்சுவலி இது ஸ்பிங்க்டர் காம்ப்ளெக்ஸ். லைக் இதான் பைல் டக்ட்னு வச்சுக்கோங்களேன், இதான் பேங்க்ரியாட்டிக் டக்ட் வருதுன்னா இங்கே வந்துட்டு லைக் ப்ராக்சிமல் டிஸ்டல் ஒன்று இருக்கும். அப்புறம் ரெண்டுக்கும் காமனாக பேங்க்ரியாட்டிக் டக்ட்டுக்கும் இதுக்கும் காமனாக இந்த மாதிரி 4 ஆக்சுவலாக ஸ்பிங்க்டர்ஸ் வந்துட்டு இருக்கும். ஸ்பிங்க்டர் ஆஃப் ஓடையில் த சிஸ்டிக் ஆர்ட்ரி அ பிரான்ச் ஆஃப் த ரைட் ஹெப்பாட்டிக் ஆர்ட்ரி. ஸோ பாருங்களேன், சிஸ்டிக் டக்ட் வந்துட்டு இட் வில் ட்ரெயின் இன்டு காமன் ஹெப்பாட்டிக் டக்ட்டுக்குள்ளே போய் ஜாயின் ஆகும். ஆனால் சிஸ்டிக் ஆர்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இது வந்து ரைட் ஹெப்பாட்டிக் ஆர்ட்ரியோட பிரான்ச். யூஸ்வலி அரேசஸ் வந்துட்டு பிஹைண்ட் த காமன் ஹெப்பாட்டிக் டக்ட்டுக்கு பின்னாடி. ஓகேங்களா. ஸோ எப்படின்னா இதான் காமன் ஹெப்பாட்டிக் டக்ட்னு வச்சுக்கோங்களேன். இங்கேருந்து இதான் காமன் ஹெப்பாட்டிக் டக்ட்டு. இட்ஸ் ஃபார்ம் பை ரைட் ஹெப்பாட்டிக் டக்ட்டு அண்ட் லெஃப்ட் ஹெப்பாட்டிக் டக்ட்டு. இது கூட வந்து சிஸ்டிக் டக்ட் வந்துட்டு ஓப்பன் ஆகுது, காமன் பைல் டக்ட். கரெக்டுங்களா. இப்போ இதுக்கு பின்னாடி ரைட் ஹெப்பாட்டிக் ஆர்ட்ரி வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு பின்னாடி ஓகேங்களா. டாட்டரில் வேணா அரையிறேன். அதில் இருந்துட்டு உங்களுக்கு காமன் ஹெப்பாட்டிக் ஆர்ட்ரிக்கு பின்னாடியே சிஸ்டிக் ஆர்ட்ரி வந்துட்டு வந்துடும். ஓகே, இந்த சிஸ்டிக் ஆர்ட்ரி. ஸோ சிஸ்டிக் ஆர்ட்ரி இஸ் பிரான்ச் ஆஃப் ரைட் ஹெப்பாட்டிக் ஆர்ட்ரியில். ஸோ இட் இஸ் பிஹைண்ட் காமன் ஹெப்பாட்டிக் டக்ட்டுக்கு பின்னாடி வரும். அக்கேஷ்னலி அண்ட் ஆக்சசரியாக இன்னொரு சிஸ்டிக் ஆர்ட்ரி கேன் அரைஸ் ஃப்ரம் த கேஸ்ட்ரோடியூரனல் ஆர்ட்ரி. ஸோ கேஸ்ட்ரோடியூரனல் ஆர்ட்ரி வந்துட்டு உங்களுக்கு இங்கேயே லைக் இந்த இடத்துல பிரிஞ்சிருக்கும்னு வச்சுக்கோங்களேன் கேஸ்ட்ரோடியூரனல் ஆர்ட்ரி. ஸோ அங்கேருந்து கூட உங்களுக்கு வந்துட்டு வரலாம். இல்லை 15% த ரைட் ஹெப்பாட்டிக் ஆர்ட்ரி அந்த சிஸ்டிக் ஆர்ட்ரி கிராசஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த காமன் ஹெப்பாட்டிக் டக்ட்ல அண்ட் சிஸ்டிக் இல்லை. ஸோ பின்னாடி போகாமல் முன்னாடி கூட வந்துட்டு வரலாம் சொல்கிறாங்க. ஓகே. இப்போ கெலாட்ஸ் ட்ரையாங்கிள் ரொம்ப முக்கியம். கெலாட்ஸ் ட்ரையாங்கிளுக்கு இன்னொரு பேர் ஹெப்பாட்டோபிலியரி ட்ரையாங்கிள். ஹெப்பாட்டோபிலியரி ட்ரையாங்கிள் was initially described by Callot as a space bordered by, ஸோ என்னென்ன சிஸ்டிக் டக்ட் வந்துட்டு இன்ஃபீரியராக இருக்கும் அண்ட் அது போய் ஜாயின் ஆகிற காமன் ஹெப்பாட்டிக் டக்ட் வந்துட்டு இருக்கும். ஸோ இதுக்கு மீடியலி, ஸோ சிஸ்டிக் டக்ட்டு இன்ஃபீரியர்லி, காமன் ஹெப்பாட்டிக் டக்ட்டு மீடியலி அண்ட் காமன் ஹெப்பாட்டிக் டக்ட்டுக்கு பின்னாடி வர சிஸ்டிக் ஆர்ட்ரி. ஸோ சிஸ்டிக் ஆர்ட்ரி சுப்பீரியர்லி. ஸோ இந்த ரீஜனுக்கு பேர் தான் கெலாட்ஸ் ட்ரையாங்கிள். இட் வாஸ் டிஸ்கிரைப் பை கெலாட். ஓகேங்களா. inferiorly this common hepatic duct medially and the superior border of the cystic artery. This has been modified in contemporary literature to the area ஆனால் வந்துட்டு இப்போ ஒர்க்கிங். ஸோ இது பேர் தான் ஆக்சுவலாக ஒரிஜினலாக இருக்க கெலாட்ஸ் ட்ரையாங்கிள் ஒரு ஹெப்பாட்டோபிலியரி ட்ரையாங்கிள்னால் இது தான். பட் இப்போ வந்துட்டு ஒர்க்கிங் கெலாட்ஸ் ட்ரையாங்கிள்னு ஒன்று இருக்குது. இல்லை இதுக்கு இன்னொரு பேர் வந்துட்டு கோலசிஸ்டெக்டமி ட்ரையாங்கிள். ஓகேங்களா. கோலசிஸ்டெக்டமி ட்ரையாங்கிள் அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ அதுபடி ஸோ ஏரியா பவுண்டர் ஸோ இதுக்கு வந்துட்டு இன்னுமே எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு இன்ஃபீரியராக அதே தான். ஆனால் திஸ் ஏரியா சுப்பீரியர்லி பவுண்டட் பை த இன்ஃபீரியர் சர்ஃபேஸ் ஆஃப் லிவர். இது இந்த ஃபுல் ஏரியாவையும் சேர்ந்து சொல்லுறது வந்துட்டு ஓகேங்களா. அந்த ஃபுல் ஏரியாவும் சேர்ந்து சொல்லுறது இந்த working Callot triangle laterally by the cystic இதுதான். ஓகேங்களா. laterally or inferiorly by the cystic duct and medial border by of the gall bladder and medially by the laterally by the இன்னுமே நம்ம எக்ஸ்டெண்ட் ஆகிறனாட்டி இந்த இடத்துல உங்களுக்கு கால் பிளாடரும் வந்துட்டு வந்துடும்ல. ஸோ laterally by the gall bladder and the cystic duct
and medially by the common hepatic duct. It is important surgical landmark, and as the cystic artery usually can be found in the boundary kulla vandittu irukum and should be identified by surgeons performing cholecystectomy to avoid damage to extra biliary system, extra hepatic biliary system affect aayirukudanga. We have to be careful. The most dangerous anomalies are where the hepatic artery இது ரொம்பவே முக்கியம். இதுக்கு பேர் வந்து கேட்டபில்லர் ஹம்ப்னு சொல்லுவோம், மொய்னி ஹம்ப். அப்படின்னா என்னென்னா ஹெப்பாட்டிக் ஆர்ட்ரி வந்துட்டு டார்ச்சுவர்ஸாக கோர்த்துட்டு, ஸோ ஆக்சுவலாக கால் பிளாடருக்கு சிஸ்டிக் ஆர்ட்ரி தானே வரணும், பட் நான் ஹெப்பாட்டிக் ஆர்ட்ரியே நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி வருது ஆன் த ஃப்ரண்ட் ஆஃப் த ஒரிஜின் ஆஃப் த சிஸ்டிக் டக்ட் ஆர் த ரைட் ஹெப்பாட்டிக் ஆர்ட்ரி இஸ் டார்ச்சுவர்ஸ், அந்த சிஸ்டிக் ஆர்ட்ரி வந்துட்டு ஷார்ட்டாக வந்துட்டு இருக்கும். ஸோ இதுக்கு பேர் தான் வந்துட்டு த கேட்டபில்லர் டர்ன் ஆர் த மொய்னி ஹம்ப். ஓகேங்களா, Moynihan's lump. This variation cause of many problems during வந்துட்டு difficult cholecystectomy with inflammation of the cystic duct ஓட இன்ஃப்ளமேஷன்லாம் இருக்குன்னா அப்போ வந்துட்டு இது ரொம்பவே வந்து கஷ்டமாக இருக்கும். இப்போ இந்த டயக்ராம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓகே, ஸோ இது லிவர் இருக்குது, கால் பிளாடர். ஸோ கால் பிளாடர் பற்றி நம்ம என்னெல்லாம் படித்தோம், இட் இஸ் a பியர் ஷேப்டு ஆர்கனு. ஸோ ஃபண்டஸ் இருக்குது, பாடி இருக்குது, நெக் இருக்குது, இன்ஃபண்டிபுலம் இதெல்லாம் இருக்குது. அண்ட் கால் பிளாடரோட லென்த் வந்து பார்த்திங்கன்னா 12 சென்டிமீட்டர் இருக்குதுன்னு படித்தோம். அதோட வால்யூம் வந்து 25 to 30 ml இருக்குது. அதில் நெக்கு கட்ட வந்துட்டு கிரிப்ஸ் ஆஃப் லஷ்கன்ஸ் இருக்கும், லஷ்கா வந்துட்டு இருக்கும். ஓகேங்களா, இதெல்லாம் வந்துட்டு இருக்குது. அண்ட் திஸ் இஸ் அ சிஸ்டிக் டக்ட். ஸோ சிஸ்டிக் டக்டில் வந்து உள்ளே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த மியூக்கோசெல் வந்துட்டு வால் வாட்டை ஃபார்ம் பண்ணிவிட்டு வால் ஆஃப் ஹெய்ஸ்டர் இருக்கும். அது தவிர ஸ்பிங்டர் ஆஃப் லட்கன்ஸும் வந்துட்டு இருக்கும். ஸோ எல்லாம் நம்ம படித்தோம். இப்போ ஸோ கால் பிளாடர்லேருந்து சிஸ்டிக் டக்ட்டு வந்துட்டு வருது. ஸோ சிஸ்டிக் டக்ட்டு ரைட் ஹெப்பாட்டிக் அண்ட் லெஃப்ட் ஹெப்பாட்டிக் டக்ட்லேருந்துட்டு ஃபார்ம் ஆகிற லெஃப்ட் ஹெப்பாட்டிக் டக்ட்லேருந்து காமன் ஹெப்பாட்டிக் டக்ட் கூட வந்துட்டு சேர்ந்துட்டு பாருங்களேன், சூப்ராடியூரனல் போர்ஷன், ரெட்ரோடியூரனல் போர்ஷன், இன்ஃப்ராடியூரனல் போர்ஷன், இன்ட்ராடியூரனல் போர்ஷன்லாம் இருக்குது. அண்ட் காமன் ஹெப்பாட்டிக் ஆர்ட்ரி வருது. காமன் ஹெப்பாட்டிக் ஆர்ட்ரியிலேருந்துட்டு அதிலிருந்துட்டு வர்றது தான் கேஸ்ட்ரோடியூரனல் ஆர்ட்ரி. கேஸ்ட்ரிக்கும் டியூரனலுக்கும் இதாக பண்ணுறாட்டி கேஸ்ட்ரோடியூரனல் ஆர்ட்ரி. அண்ட் இதுலேருந்து ரெட்ரோடியூரனல் ஆர்ட்ரி வந்துட்டு வந்துடும். ரெட்ரோடியூரனல் ஆர்ட்ரி பின்னாடி போயிடும், ரெட்ரோடியூரனல் ஆர்ட்ரி. அண்ட் காமன் ஹெப்பாட்டிக் ஆர்ட்ரியிலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ ஆஃப்டர் இட் கிவ்ஸ் ரைஸ் டு கேஸ்ட்ரோடியூரனல் ஆர்ட்ரி வந்து ஹெப்பாட்டிக் ஆர்ட்ரி வந்துட்டு தரும். இந்த ஹெப்பாட்டிக் ஆர்ட்ரியிலேருந்துட்டு வருது தான் உங்களுக்கு சீலியாக் ஆர்ட்ரி. ஸோ இதுக்கு தவிர உங்களுக்கு ஹெப்பாட்டிக் ஆர்ட்ரியிலேருந்து லெஃப்ட் கோலிடோக்கல் ஆர்ட்ரி வருது பாருங்களேன். லெஃப்ட் கோலிடோக்கல் ஆர்ட்ரி which is an artery to the duct, and also right coledocal artery. புரியுதுங்களா? ஸோ இது நம்ம ஒன்று பார்க்கலாம். காமன் ஹெப்பாட்டிக் ஆர்ட்ரி வருது. காமன் ஹெப்பாட்டிக் ஆர்ட்ரியிலேருந்து உங்களுக்கு கேஸ்ட்ரோடியூரனல் ஆர்ட்ரி வந்துடுது. அண்ட் இந்த கேஸ்ட்ரோடியூரனல் ஆர்ட்ரி இன்னொரு பிரான்ச் தருது விச் இஸ் ரெட்ரோடியூரனல். ஏன்னா டியூரனலுக்கு இதாக தந்தாங்க, ரெட்ரோடியூரனல் ஆர்ட்ரி வந்துட்டு தருது. ஓகேங்களா, இப்போ ஹெப்பாட்டிக் ஆர்ட்ரி போகுது. ஹெப்பாட்டிக் ஆர்ட்ரி மெயினாக ரைட்டு லெஃப்ட் ஹெப்பாட்டிக் ஆர்ட்ரின்னு பிரிஞ்சிருது. பட் இந்த ஹெப்பாட்டிக் ஆர்ட்ரியே உங்களுக்கு இன்னொரு பிரான்ச் தருது, அதுதான் லெஃப்ட் கோலிடோக்கல் ஆர்ட்ரி. அண்ட் இந்த ரைட் லெஃப்ட் கோலிடோக்கல் ஆர்ட்ரி கூடயும் கேஸ்ட்ரோடியூரனல் ஆர்ட்ரி வந்துட்டு அனஸ்டமோஸ் ஆகுது. இது தவிர இந்த ரெட்ரோடியூரனல் ஆர்ட்ரி இருக்கு இல்லைங்க, இது ஒன்று கூட அனஸ்டமோஸ் ஆகுது. ஸோ அதே இது ரெட்ரோடியூரனல் ஆர்ட்ரி வந்து உங்களுக்கு ரைட் ஹெப்பாட்டிக் ஆர்ட்ரியிலேருந்துட்டு வர ரைட் கோலிடோக்கல் ஆர்ட்ரி கூட சேருது. ஓகே, ரைட் கோலிடோக்கல் ஆர்ட்ரி கூட சேர்ந்துருது. தவிர ரைட் ஹெப்பாட்டிக் ஆர்ட்ரியிலேருந்து சிஸ்டிக் ஆர்ட்ரி வருது. ஓகே, லைட்டாக கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கலாம், பட் இட்ஸ் ஆக்சுவலி ஈஸி. ஒன்ஸ் மோர் கேன் வி டூ இட்?
Okay. Common hepatic artery, gastroduodenal artery, is giving a retroduodenal artery and another one small branch. After this, it's no more common hepatic artery. இங்கே வந்துட்டு gastroduodenal artery. It is hepatic artery மட்டும். Right hepatic artery, left hepatic artery. From hepatic artery, a branch will come down. That is nothing but left choledochal artery. Anastomosis with this. Okay. From right hepatic artery, a branch will come down. That is right choledochal artery. Anastomosis with the retroduodenal artery and the cystic artery. தவிர இது ஓகே அவ்வளோதான். இப்போ யூஷுவல் அனாட்டமி ஆஃப் த கேலஸ் ட்ரையாங்கிள். ஸோ கேலஸ் ட்ரையாங்கிள் வந்துட்டு எதால் ஃபார்ம் ஆகியிருக்கும்னு நம்ம பார்த்தோம். ஸோ இங்கே வந்துட்டு ஒர்க்கிங் கேலஸ் ட்ரையாங்கிள் இருக்காங்க. ஸோ கால் பிளாடர் அந்த சிஸ்டிக் ஆர்ட்ரி மீடியலி ஆர் இன்ஃபீரியர்லி, காமன் ஹெப்பாட்டிக் ஆர்ட்ரி லேட்ரலி ஆர் இன்ஃபீரியர்லி, மீடியலி இன்ஃபீரியர் சர்ஃபேஸ் ஆஃப் த லிவர். கண்டென்ட் வந்து ரைட் ஹெப்பாட்டிக் ஆர்ட்ரியில் இருந்துட்டு வர சிஸ்டிக் ஆர்ட்ரி தான் கண்டென்ட்டாக. அது தவிர இங்கே பாருங்களேன், ரைட் கொலோடோக்கல் ஆர்ட்ரி போகுது. ஆர்ட்ரி வந்துட்டு போயிட்டு இங்கே பாருங்கள், இது அனஸ்மோசிஸ்லாம் ஆகுது தெரியுதுங்களா. லெஃப்ட் கொலோடோக்கல் ஆர்ட்ரி அனஸ்மோசிஸ் ஆகுது. இந்த மாதிரிலாம் ஆகிட்டுருக்கு. ஓகே, இதெல்லாம் விட்டுருங்க. ஸோ கண்டென்ட் வந்து இந்த சிஸ்டிக் ஆர்ட்ரி வந்துட்டு இருக்குது. ஸோ யூஷுவல் அனாட்டமி இதில் வந்துட்டு என்ன ஆகுது உங்களுக்கு, காமன் ஹெப்பாட்டிக் ஆர்ட்ரியே ஹெப்பாட்டிக் ஆர்ட்ரி. ஸோ ஹெப்பாட்டிக் ஆர்ட்ரி வந்து உங்களுக்கு டார்ச்சுவஸாக வந்துட்டு ஆகிடுது. ஓகேவா. ஸோ காமன் ஹெப்பாட்டிக் ஆர்ட்ரி டார்ச்சுவஸாக ஆகி ஒரு மாதிரி முன்னாடியாட்டம் வந்துடுது. டார்ச்சுவஸாக கூட ரைட் ஹெப்பாட்டிக் ஆர்ட்ரி வித் அ ஷார்ட் சிஸ்டிக் ஆர்ட்ரியோட பிஎன்சி. ஸோ ரெண்டுமே, ஸோ ஹெப்பாட்டிக் ஆர்ட்ரி ஒரு மாதிரி ஆனாலும் சரி, இந்த ரெண்டுமே எக்ஸாம்பிள் ஆஃப் கேட்டபில்லர் ஆர் மொய்னியன் சம்பு. இஃப் நாட் ரெகனைஸ் இட் கேன் லீட் டு இன்அட்வென்டட்டாக ஆர்டீரியல் இன்ஜுரி டியூரிங் கோலிசிஸ்டெக்டமி. அப்போ ரொம்பவே வந்து இன்ஜுரியாக ஆகிடலாம். அடுத்தது லிம்ஃபாட்டிக்ஸ் ஆஃப் கால் பிளாடர். இந்த லிம்ஃபாட்டிக்ஸ் ஆஃப் கால் பிளாடர் சப்சீரோசலும் அண்ட் சப்மியூக்கோசல். ஸோ மியூக்கோஸாக இருக்குது. ஸோ மியூக்கோஸா கீழே இருக்கிற லிம்ஃபாட்டிக்ஸும் அண்ட் இது எல்லாமே முடிஞ்சு சப்சீரோசலாக இருக்கிற லிம்ஃபாட்டிக்ஸ். ஓகேங்களா. drains into the cystic lymph node of the Lund. Lymph node of Lund. Cystic lymph node of Lundல போய் the sentinel lymph node பொறுத்த வரைக்கும், ஸோ கால் பிளாடர் பொறுத்த வரைக்கும் sentinel lymph node வந்து the cystic lymph node of Lund இதில் போய் drain ஆகும், which lies in the four created by the junction of the cystic and the common hepatic ducts. ஸோ cystic duct வருது, common hepatic duct வருதுன்னா இது ரெண்டுத்தோட ஃபோர்க்கில் இந்த இடத்துல வந்துட்டு lymph node of Lund வந்து இருக்கு. Efferent vessels from this lymph node go to the hilum of so efferent vessels from this lymph node இங்கிருந்து வர efferent எல்லாம் எங்கே போகும், goes to hilum of liverக்கு போயிடும். ஸோ and to the celiac lymph nodes போயிடும். The subserosal lymphatic vessels of the gallbladder also connect with the subcapsular lymph channels of livers கூடயும் வந்து and this accounts for the frequent spread of carcinoma of the gallbladder to liverக்கு டக்குனே ஸ்ப்ரெட் ஆயிரும். எதனால, ஏன்னா சப்சீரோசல் lymph nodes of gallbladderும் அண்ட் சப்கேப்சுலர் lymph node of liverும் வந்துட்டு ஒரு மாதிரி கனெக்டடாக தான் இருக்கும். சர்ஜிக்கல் பைல் வந்துட்டு இஸ் ப்ரொடியூஸ் பை, ஸோ நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் லிவர் தான் வந்துட்டு ஆக்சுவலாக பைல் ப்ரொடியூஸ் பண்ணுது, ஸ்டோர் பண்ணது தான் கால் பிளாடர், ஃப்ரம் விச் இட் இஸ் ரிலீஸ் இன்டு த டியோடனமில் ரிலீஸ் ஆகும். as it leaves the liver it is composed of 97% தண்ணி தான் இருக்கும். பைல் சால்ட்ஸ், தட் இஸ் த கோலிக் அண்ட் த கீனோடியாக்சிகோலிக் ஆசிட், இந்த டியாக்சிகோலிக் ஆசிடு, அப்புறம் லித்தோகோலிக் ஆசிட், நாலனா கோலிக் ஆசிட், டியாக்சிகோலிக் ஆசிட், கீனோடியாக்சிகோலிக் ஆசிட், லித்தோகோலிக் ஆசிட், ஃபாஸ்போலிபிட்ஸு, கொலஸ்ட்ரால், பிலிரூபின், கொலஸ்ட்ரால், இது எல்லாமே வந்துட்டு அது பைல் வந்து ட்ரெயின் பண்ணும். இந்த லிவர் எக்ஸ்க்ரீட்ஸ் பைல் அட் த ரேட் ஆஃப் எஸ்டிமேட்டட் டு பி அப்ராக்சிமேட்லி 1 மணி நேரத்துக்கு 40 ml/h செக்ரீட் பண்ணுவோம். நம்மளோட கால் பிளாடரோட ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி எவ்வளோ, 25 to 30 ml. ஸோ பட் லிவர் வந்துட்டு 1 மணி நேரத்துக்கே 40 ml செக்ரீட் பண்ணுது. ஸோ 95% ஆஃப் பைல் சால்ட்ஸ் ரீஅப்சர்வ் இந்த டெர்மினல் இலியமில் ரீஅப்சர்வ் ஆயிடுது. ஸோ இதுக்கு பேர் தான் ஹென்ட்ரோஹெப்பாட்டிக் சர்க்குலேஷன்.
ஓகேங்களா. ஸோ ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் கால் பிளாடர். கால் பிளாடர் இஸ் a reservoir ஃபார் பைல். ஆப்வியஸ்லி லைக் அதனால் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு அது ரிசர்வாய் பண்ணிக்கும். டூரிங் ஃபாஸ்டிங் அப்போ ரெசிஸ்டன்ஸ் டு ஃப்ளோ த்ரூ த ஸ்பிங்க்டர் ஆஃப் ஓடை இஸ் ஹையாக இருக்கும். ஸோ அந்த ஸ்பிங்க்டர் ஆஃப் ஓடைன்னா இந்த காமன் பைல் டக்டோட ஸ்பிங்க்டர் காம்ப்ளெக்ஸ் அது வந்து ஹையாக இருக்கும். பைல் எக்ஸ்க்ரீட்டட் பை த லிவர் இஸ் டைவர்ட்டட் டு த கால் பிளாடருக்கு போக ஆரம்பிச்சிடும். ஆஃப்டர் ஃபீடிங் சாப்பிட்டக்கப்புறம் இந்த ரெசிஸ்டன்ஸ் டு ஃப்ளோ த்ரூ த ஸ்பிங்க்டர் வந்து ரெடியூஸ் ஆயிடும். இந்த கால் பிளாடர் கான்டாக்ட்ஸ் இந்த பைல் என்டர்ஸை டியோடனமாக என்டர் பண்ணி தீஸ் மோட்டர் ரெஸ்பான்சஸ் ஆஃப் த பீலியரி பிரிக்மெண்ட் ஆர் இன் பார்ட் அஃபெக்டட் பை த ஹார்மோன். ஸோ என்ன ஹார்மோனால் கண்ட்ரோல் ஆகுதுன்னா கோலிசிஸ்டோகைனின். ஸோ இந்த லைக் நீங்கள் சாப்பிட்டோம் மோட்டர் ரெஸ்பான்சஸ் ஆஃப் பைல் ட்ராக்ட்னா இது. ஸோ அது ஃபில் ஆகிக்கிறதோ இல்லாட்டினா லைக் நம்ம சாப்பிட்டோன்னா கால் பிளாடர் கான்ட்ராக்ட் ஆகி பையில் வந்துட்டு டியூடனம் காமிச்சிருக்கு. ஸோ இது எல்லாமே இட்ஸ் கண்ட்ரோல் பை கோலிசிஸ்டோகைனின்.